சொந்தம் பார்த்தாலே சொந்தம் சொத்தி போகுமே நீட்டி பூத்தாலே ஆமா நானும் எங்க அப்பாட்ட கேட்டு ரூபா வாங்கிட்டேன். நான் எங்க அம்மாட்ட கேட்டேன், எங்க அம்மா ரூபா தந்துட்டா. எங்க அப்பா ரூபா தந்துட்டாவே. நானும் அஜயோ எங்க அப்பாட்ட போய் சொல்லி ரூபா வாங்கிட்டோம். பூமாரி நீ மட்டும் இல்ல, நாங்களும் போய் சொல்லி தான் ரூபா வாங்கியிருக்கோம். அருண் நீ ரூபா வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். எங்க அப்பாட்ட போய் நான் உண்மையை சொல்லியே வாங்கிட்டேன். பரவாயில்ல, உங்க அப்பா உண்மையை சொன்னாவே ரூபா தராவ. நாங்க நோட்டு வாங்க போறோம், பென் வாங்க போறோம், பென்சில் வாங்க போறோம்னு சொல்லிதான் ரூபாய் வாங்கியிருக்கோம். சுவானி ஒரு மாசத்துக்கு இடையில நம்ம நோட்டு வாங்கணும், பென் வாங்கணும், பென்சில் வாங்கணும்னு அப்பாட்ட போய் கேட்டோம். கண்டிப்பா ஏச்சுதான் விழும். இருக்கத வச்சுதான் சமாளிக்கணும். தெரியும் இப்ப எல்லாருமே ரூபா வாங்கியாச்சு. மொத்தமா எல்லார்ட்டையும் இருக்கிறத சேர்த்தா 3500 ரூபாய் இருக்கும். பூமாரி பெரிய கிஃப்டா வாங்குறது முக்கியம் இல்ல, ரொம்ப நாளா அவங்க ஞாபகார்த்தமா வச்சுக்கிடணும். அந்த மாதிரி கிஃப்ட் தான் வாங்கணும். ஆமா, உடனே உடைஞ்சு போற மாதிரி கிஃப்ட் எல்லாம் வாங்க கூடாது. ரொம்ப நாள் உடையாம இருக்கிற மாதிரி கிஃப்ட் தான் பார்த்து வாங்கி கொடுக்கணும். ஏல அஜய், நம்ம யாருக்கனே கிஃப்ட் வாங்க போனோம்ல சித்தப்பாக்கு, அந்த கிஃப்ட் ஷாப்ல நிறைய கிஃப்ட் இருக்கு. 3500 ரூபாய்க்கு நான் நல்ல நல்ல கிஃப்ட் வச்சிருப்பாங்க. சத்தியா அந்த காபி குடிப்பாவுல செட்டா இருக்குமே, அது வாங்கி கொடுப்போமா? அது கூட பிளேட் சேர்த்து வாங்கி கொடுக்கலாம். 12 பிளேட் 12 கிளாஸ் சூப்பரா இருக்கும்ல. அதெல்லாம் வேண்டாம், ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுப்போம். அப்பதான் அத அவங்க ரூம்லயே வச்சிருப்பாங்க. அத பாக்கும்போதெல்லாம் நம்ம ஞாபகம் வரும். சத்தியா சாப்பிடும்போது காபி குடிக்கும் போதெல்லாம் நம்ம ஞாபகம் வரும்ல. பூமாரி அதெல்லாம் கீழே விழுந்தா உடைஞ்சு போயிடும். ஒண்ணு ஒண்ணா உடைய நம்மளுக்கு தான் ஏச்சு விழுந்துட்டே இருக்கும். எப்படி வாங்கி கொடுத்தாலும் கீழே விழும்போது உடையதான் செய்யும் பூமாரி, அது வேண்டாமே. வேற ஏதாவது யோசிங்க அப்போ பானை சட்டி அந்த மாதிரி வாங்கி கொடுப்போமா? சுவார் போகும்போது நம்ம ஞாபகம் வரும். என்ன பாத்திரம் வாங்கி கொடுக்கிறதுக்கு பதிலா சுவாரியும் வாங்கி கொடுத்துருவோமா? சுவாக்கு மிட்டாய் எப்ப பார்த்தாலும் சுவாக்குலயே நினைப்புல இரு. அதெல்லாம் வேண்டாம், நம்ம கிஃப்ட் ஷாப்ல போய் பார்க்கலாம். அங்க போய் பார்த்துட்டு எது வாங்கலாம்னு யோசிப்போம். ஆமா, அங்க போன பிறகு ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட் பிடிச்சதுன்னா என்ன செய்யறது? ஏல அத அங்க போய் யோசிக்கலாம்ல. ஒருவேளை எனக்கு பிடிக்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்கும், எங்களுக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்காமலே இருக்கலாம். ஒரு கிஃப்ட் எடுப்போம், அது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு அதிகமான வாட்டி எதுக்கு இருக்கோ அதை எடுத்துருவோம். இங்க பாரு சத்தியா, அதெல்லாம் வேண்டாம், எல்லாருக்கும் பிடிச்ச பொருள் தான் வாங்கணும். எப்படி இல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரே பொருள் பிடிக்கும்? அதெல்லாம் தெரியாதுப்பா, கிடைக்கிற வரையும் மெதுவா நம்ம தேடி பார்த்து வாங்கிட்டு வருவோம். அஜய், நாளைக்கு சித்தப்பாக்கு கல்யாணம், அப்ப இன்னைக்கே நம்ம gift வாங்கணும்ல? ஆமா ஜானி, இன்னைக்கே வாங்கணும். நாளைக்கு நம்ம மண்டபத்துல இருப்போம்ல, அங்க இருந்து போய் gift வாங்க முடியாது. வேறவே யாச்சு தான் விழும். அதனால இன்னைக்கு இப்பவே போய் gift வாங்கிட்டு வந்துடலாம். gift வாங்க ஒத்தையில போக கூடாதுன்னு நம்ம பேசி வச்சிருந்தோம்ல, மறந்துட்டீங்களோ? யாரையாவது கூட்டிட்டு தான் போனோம். ஐயோ சோனி, அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் தொடப்பக்கிட்ட பிஞ்சிரும். நம்மளே போய் சொல்லிதான் ரூபா வாங்கியிருக்கோம். ஆமா, எங்க அப்பா கிட்ட நம்ம போய் சொல்லிதான் ரூபா வாங்கியிருக்கோம். சுத்தா இப்ப யார கூட்டிட்டு போவே? ஆனந்த் சித்தப்பா கூட்டிட்டு போலாம். ஆனந்த் சித்தப்பா இப்பெல்லாம் அவ்வளவா வீட்டுல இருக்கதே இல்ல, தோட்டத்திலே தான் இருக்காவ. அதனால அபியெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. நீ சுவானி அப்ப வேற யாரை கூட்டிட்டு போவ? எனக்கும் தெரியல சத்தியா. ஒத்தையில போனோம் கண்டிப்பா ஏச்சு விழும். இப்ப என்னவே பண்றது? ரூபாயை வாங்கி வச்சிட்டு gift வாங்க முடியாம உட்கார்ந்திருக்கோம். போய் சொல்லாம உண்மையை சொல்லியிருந்தா கூட வீட்டுல யாரையாவது கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா புக் வாங்க போறோம், நோட்டு வாங்க போறோம், பென் வாங்க போறோம், அதை வாங்க போறோம், இது வாங்க போறோம்னு ரூபாயை வாங்கி வச்சிருக்கோம். அருண் மட்டும் தான் உண்மையை சொல்லி வாங்கியிருக்கான். ஏல அருணே, உங்க அப்பா கூட்டிட்டு வரியா? ஏவே, எங்க அப்பா வேலைக்கு போயிருக்காவல்ல. போச்சு, நீ gift வாங்கின மாதிரி தான். எதுக்குவே அப்படி சொல்றியா? அன்னைக்கு நீங்க மட்டும் ஒத்தையில போனதுனால தான் பிரச்சனையாச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் போவோம். ஏல, கடத்தல்காரன் வந்தா நீ சமாளிச்சிருவியோ? நீ அவனை ஒத்தையில அடிச்சிருவியோ? நானும் அருண் அடிப்போம். ஐயோ, எனக்குலாம் பயமா இருக்குப்பா. பாத்தியா அருண் என்ன சொல்லியானே? அந்த மாதிரி யாராவது வந்தா எல்லாருக்கும் பயமா தான் இருக்கும், வாடணும் தான் தோணும். பெரிய ஆட்கள் யாரையாவது கூட்டிட்டு போனாதான் பயம் இல்லாம இருக்கும். யாருமே கூட்டிட்டு போறது? நீ கனி, உங்க அப்பாவை கூட்டிட்டு வரியா? எங்க அப்பாவா? எங்க அப்பா வர மாட்டாவ. ஏன் இப்படி சொல்லியா? நம்ம gift வாங்கணும். சத்தி எங்க அப்பா குடிச்சிட்டு இருக்காவ. என்னது, உங்க அப்பா குடிக்கிறாங்களா? யார்கிட்டயும் சொல்லாதுங்க. எங்க அம்மா அதனாலதான் எங்க அப்பா ரூம்ல
போட்டு பூட்டி வச்சிருக்கா. எங்க வீட்ல இருந்தாலும் எப்பயாவது குடிப்பாவ. கனி, உங்க அப்பா குடியெல்லாம் விட்டுட்டாவன்னு சொன்னாவல்ல, அதனால தானே நீங்க தனியா அந்த வீட்ல போய் இருக்கிய? இல்ல, எங்க அப்பா விடவே இல்ல, அடிக்கடி குடிப்பாவ. எனக்கு தெரியக்கூடாதுன்னு எங்க அம்மா மறைச்சு மறைச்சு வைப்பா. ஆனா என் காதுல கேக்கும். இப்ப எங்க அப்பா குடிச்சிட்டு தான் கிடக்காவ. அதனால கிஃப்ட் வாங்க எங்க அப்பாவெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது சோனி. இப்ப என்ன போய் பண்றது? யார போய் கூட்டிட்டு போவ? ஆனந்த் சித்தப்பா இருந்தா பிரச்சனையே இல்ல, அவியலே கூட்டிட்டு போயிருக்கலாம். எப்ப சத்தியா, நம்ம நான் சித்திய கூப்பிட்டு பாப்போமா? யாரு பே? சரோஜினி சித்தி தான். சரோஜினி சித்தியவா? வேண்டாம் வேண்டாம். ஏன் பே, அவியலே கூட்டிட்டு போவோம். இல்ல பே, கோழி குஞ்சு வாங்குறதுக்கு அவியதான் ரூபா தந்தாவன்னு சொல்லிட்டு அம்மா அவியல ரொம்ப யாசனாவ நீ கூட கேட்டால. இப்ப அவியலே கூட்டிட்டு போனா அம்மா என்ன கொஞ்சம் தானே கோவப்படுவா. தெரிஞ்சா தானே பே, நம்ம போயிட்டு யாருக்கும் தெரியாம வந்துடலாம். அப்படியே ஒருவேளை யாராவது பார்த்தா நாங்க சித்தியை கூட்டிட்டு போனோம்னு சொல்லிடலாம். இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்லாம சித்தியை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வந்துருவோம். வந்த பிறகு வேணா கேட்டா சொல்லிக்கிடலாம். யாரும் கேட்க மாட்டாவ, தேட கூட மாட்டாவ. அதான் பூமாரியை கடத்தி ரொம்ப நாள் ஆயிட்டுலாம் மறந்துருப்பாவ. நம்ம இங்கதான் எங்கேயாவது விளாண்டுட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருப்பாவ. நம்ம சித்தியவே கூட்டு போயிட்டு வந்துடலாம் பே. ஆமா, சித்தி வருவாப்ல. தெரியலையே, கூப்பிட்டா தானே தெரியும். வாங்க போய் கூப்பிடுவோம். எல்லாரும் மொத்தமா போய் கேட்போம். சித்தி கண்டிப்பா வருவாங்க. ஆமா ஆமா, வாங்க போலாம். கல்யாண மண்டபத்துக்கு இன்னைக்கே போகணும்னு சொல்லியாவ. நகையெல்லாம் இன்னைக்கே போட்டு போனா என்னத்துக்காகும்? போட்டுட்டு போகலாமா வேண்டாமா? அம்மா வேற கவரிங்க கருத்து போயிரும் சொன்னாலே. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். இன்னைக்கே போட்டா நாளைக்கு கருத்து போச்சுன்னா என்ன பண்றது? குஷ்பக்கா பார்த்தவொன்னா உடனே கண்டுபிடிச்சிருவாவ. நாளைக்கு காலையில கல்யாணத்துக்கு மட்டும் சொத்த நேரம் போட்டுட்டு கட்டி வச்சிடணும். சித்தி சித்தி சித்தி, வாங்க பிள்ளைகளா, உள்ள வாங்க. என்ன பிள்ளைகளா, எதுக்கு வந்திய? சித்தி, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்னது ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? அன்னைக்கு மாதிரி காசு எதுவும் வேணுமா? இல்ல சித்தி, காசு எங்க கிட்டயே இருக்கு. ஆனா எங்க கூட நீங்க கொஞ்சம் வெளியே வரணும். வெளியா? எதுக்கு? அது வந்து சித்தி, உங்க கல்யாணத்துக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து கிஃப்ட் கொடுத்தோம்ல, அதே மாதிரி சூர்யா சித்தப்பா கல்யாணத்துக்கும் கிஃப்ட் வாங்க போறோம் சித்தி. அதுக்கு எங்களை தான் தனியா வெளியே போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காவல்ல, யாரையாவது கூட கூட்டிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காவ. அதான் வீட்டுல எல்லாருமே வேலையா இருக்காவ சித்தி. நாங்க போய் கேட்கும் போது யாரு ஃப்ரீயா இருக்காவளோ அவியல கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாவ சித்தி. அதுக்கு நான் என்ன செய்யணும்? சித்தி, நீங்க இப்ப ஃப்ரீயா தானே இருக்கீங்க, நீங்க எங்க கூட வாங்க சித்தி. கிஃப்ட் ஷாப் வரைக்கும் தான், போயிட்டு கிஃப்ட் வாங்கிட்டு உடனே வந்துடலாம். என்னது, நானா? சித்தி, நீங்க தானே ஃப்ரீயா இருக்கீங்க, எங்க கூட வாங்க சித்தி. இப்ப கிஃப்ட் வாங்கலாம்னா அப்புறம் வாங்கவே முடியாது. மண்டபத்துக்கு போயிருவோமா, அதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுக்கவே முடியாது. நாங்க கிஃப்ட் வாங்குறதுக்கு பணம் சேர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கோம் சித்தி. கிஃப்ட் வாங்கி கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்குதான் கூப்பிடுறேன் சித்தி, எங்க கூட வாங்கலாம். உங்க கூட போனா கண்டிப்பா யாச மாட்டாவ, தனியா போனா கண்டிப்பா யாசுவாவ. பிள்ளைல எனக்கு வெளியே போய் பழக்கமே கிடையாது. வேணா ஆனந்த் சித்தப்பாட்ட கேட்டு பார்க்கலாமா? அவியலும் கூட வந்தாச்சுன்னா நான் வாரேன். சித்தி, சித்தப்பாவெல்லாம் கேட்டாச்சு, தோட்டத்துல வேலை இருக்குன்னு சொன்னாங்க. தோட்டத்துல வேற யாருமே இல்லையா, சித்தப்பா தான் தோட்டத்தை பாத்துக்கிட்டியாவலாம். அதனால சித்தப்பா வர முடியாது சித்தி, நீங்க வாங்க சித்தி. சித்தி, நாங்க தான் இத்தனை பேர் போறோம்ல, எங்களுக்கு துணைக்கு மட்டும் வந்தா போதும். நீங்க எங்க கூட வந்தா ஒன்னும் சொல்ல மாட்டாவ, நீங்க பெரியவியல்ல. ப்ளீஸ் சித்தி, வாங்க சித்தி. இப்போ போகலன்னா அப்புறம் கிஃப்டே வாங்க முடியாது. சரி பிள்ளைல, அப்ப ரூபாய் ஏன்ட்டாங்க, நான் சித்தப்பாட்ட கொடுத்துட்டு வாங்கி தரேன். சித்தி, நாங்களே கிஃப்ட் பார்த்து வாங்கணும்னு ஆசைப்படுறோம் சித்தி. சித்தப்பாலாம் போய் வாங்கினா சரியா வராது, அப்புறம் நாங்க கிஃப்ட் கொடுத்த மாதிரியே இருக்காது. நாங்களே போய் எல்லாரும் செலக்ட் பண்ணி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வாங்கினாதான் நல்லா இருக்கும் சித்தி. ஆமா சித்தி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுத்தாதான் நல்லா இருக்கும். அதுதான் எங்களுக்கும் பிடிக்கும். ஆமா சித்தி, ப்ளீஸ் சித்தி, கூட வாங்க சித்தி. சித்தி, வா சித்தி, நான் அப்பாட்டெல்லாம் சொல்லிட்டேன். அப்படியே அப்பாட்ட சொல்லிட்டே. ஆமா சித்தி, கிஃப்ட் தான் வாங்க போறேன்னு அப்பாக்கு தெரியும். சித்தி, வாங்க சித்தி. சரி சரி, வாரேன். ஆமா, கிஃப்ட் வாங்க கடை எங்க இருக்கு? சித்தி, அது எங்களுக்கு தெரியும், பஸ் ஏறி தான் போகணும், நீங்க வாங்க. ஐயோ, பஸ் ஏறி தான் போகணுமா? அவ்வளவு தூரத்துலயா இருக்கு? அப்படின்னா கண்டிப்பா வேண்டாம். சித்தி, ஏன் சித்தி இப்படி சொல்றீங்க? பயப்படாதீங்க சித்தி, அதான் நாங்க இருக்கோம்ல, எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம், நீங்க எங்க கூட வந்தா மட்டும் போதும். அப்படியா? ஆமா சித்தி, நீங்க கூட வந்தா மட்டும் போதும், எங்களுக்கு நல்லாவே வழி தெரியும். சித்தி, நாங்க நிறைய தடவை அந்த கடைக்கு போயிருக்கோம், அதனால எந்த பயமும் இல்ல சித்தி, வாங்க போவோம். சரி, அப்படின்னா நம்ம உங்க பாட்டிட்ட சொல்லிட்டு வந்துறேன். சித்தி,
பாட்டிக்கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் சித்தி. ஏன் எதுக்கு? அது வந்து சித்தி, பாட்டிக்கிட்ட எல்லாம் நாங்களே சொல்லிட்டோம். ஃப்ரீயா யார் இருக்காவளோ கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாவ. நீங்க இப்ப போயிட்டு நான் கூட போறேன்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்துருவாங்க சித்தி. ஆமா சித்தி, உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க. ஏற்கனவே எல்லாரும் வேலையில இருக்காங்க. நீங்க போய் சொன்னா உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க சித்தி. அப்புறம் gift வாங்க முடியாம போயிரும். நீங்க இப்படியே எங்க கூட வாங்க சித்தி, நம்ம போயிட்டு வந்துருவோம். இல்ல பிள்ளைல, உங்க பாட்டி எல்லாரையும் தேடுவாங்கல்ல சித்தி. பாட்டிக்கு தெரியும் நாங்க gift தான் வாங்க போறோம்னு. யாரும் தேட மாட்டாங்க சித்தி. 1/4 மணி நேரம் கூட ஆகாது. எல்லாரும் உடனே போயிட்டு உடனே வந்துடலாம். அப்படியா? அப்ப சரி வாங்க போவோம். ஏ சத்யா, சுவாணி, சுவாணி, சத்யா, எங்க போய் தொலைஞ்சால்வ? புஷ்பு, என்னம்மா? ஏம்மா, பிள்ளைல பாத்தியா? இங்க வந்தாங்களம்மா? இல்லம்மா, இங்க வரலையே. சொத்த நேரத்துக்கு முன்னாடி பார்த்தாங்கதான் வெளியே நின்னு பேசிக்கிட்டு இருந்தாவ. கும்பலா கும்பலா நின்னு பேசிக்கிட்டு இருந்தாவல. இதுவும் கும்பலா பேசினாலே உருப்படாதே. கும்பலா சேர்ந்து விளையாடினாலும் பரவாயில்ல, பேசினா விளங்காதே. புஷ்பு, எதுக்குமா அப்படி சொல்லியா? சின்ன பிள்ளைல நான் வந்ததுல இருந்து பாக்குறாங்க நின்னு பேசும், அப்புறம் விளையாடிட்டு தானே கிடக்கும். இல்லம்மா, இது சரி கிடையாது. ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்கதும் கிடையாது. அதுலயும் உன் பேத்தியல் 2 பேரும் இருக்காளுவ பாரு. நான் சொல்ற ஒரு வார்த்தை கேட்க மாட்டாளுவே. வயசு என்னமா ஆகுது? வீட்டுல இன்னும் ஒரு வேலை செய்ய பழகல. சரி, அது கூட ஒழிஞ்சு போட்டு நான் விட்டுட்டேன். படிக்கிற பிள்ளைகளாச்சே, படிப்புல கவனமா இருந்தா போதும்னு நினைச்சு விட்டுட்டேன். ஆனா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வைக்க வேண்டியது. ஆனா நினைச்சதமா எரிச்சலா இருக்கு. ஏமா, என்னாச்சு? ஏமா, உனக்கு கூட தெரியுமேமா, அக்கா பிள்ளை பூமாரியை கடத்திட்டாவல்ல. அதுக்கு காரணமே இந்த மாதிரி கூட்டு சேர்ந்து வெளியே போனது தானே. இப்ப வேற இவ்வளவு காணும். அதுவும் வீட்டுல இருக்கா இல்ல கூட்டிட்டு எங்கேயாவது போயிட்டாங்களான்னு தெரியல. எல்லாத்துக்கும் பெருசு இதுவரை 2 தான். ஆனா ஒரு சொல் வார்த்தை கேட்கறது கிடையாதுமா. என்ன சின்ன பிள்ளைகள் மாதிரியே பண்ணிட்டு தெரியாதுவே. சின்ன பிள்ளைகள் தானம்மா, விளையாடுற வயசு எங்கேயாவது கடந்து விளையாண்டுட்டு கிடக்குங்கம்மா. இந்த வயசுல ஒன்னாலேயே என்னாலேயே விளையாட முடியுமா சொல்லு? அதுவும் விளையாடுறதுக்கெல்லாம் தடை போடாதம்மா. உடம்புக்கு விளையாடுறதுதான் நல்லது இந்த வயசுல. ஏமா, விளையாண்டாதான் பிரச்சனை இல்லையே. எங்கேயாவது போய் ஏதாவது வம்பளை இழுத்துட்டு வராவே, அதுதானே பிரச்சனையா இருக்கு. குஷ்புமா, இங்கதான் எங்கேயாவது நின்று விளையாண்டுட்டு இருப்பாவ. நீ ஒண்ணு நினைக்காத, போய் வேலையை பாரு. இல்லம்மா, நேராவது என்ன கொஞ்ச நேரத்துல வேன் வந்துடும் அவைய சொல்லிட்டு போனாவே. அதுக்குள்ள அவ்வளவு ரெடி ஆக சொல்லலாம்னு பார்த்தா ஆளை காணையில. மண்டபத்துக்கு போனோம்ல, நீங்களும் ரெடி ஆகுங்கம்மா. அப்பாவையும் ரெடி ஆக சொல்லுங்க. துணிமணி எல்லாம் பையில எடுத்து வைங்கம்மா. புஷ்பம்மா, நாங்க எடுத்துட்டு வந்த பையில அப்படியே தான் எல்லா துணியும் இருக்கு. அப்படியே மடிச்சுதான் வச்சிருக்கேன். கையில தூக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாம்மா. சரிம்மா, ரெடியா இருங்க. இப்ப வேன் வந்துரும். எல்லாரும் மொத்தமா வேன்ல போயிடலாம். நான் இந்த பிள்ளைல எங்கன்னு தேடி முதல்ல கிளம்ப சொல்லி. காலையில முழிச்சு குளிச்சது வரான்னு கூட தெரியல. நான் வேலைன்னு அங்கேயே இருந்துட்டேன்னா இதுவரை கவனிக்கவே முடியல. எங்கதான் போச்சுவல தெரியல. எங்கேயுமே இருக்காதுமா, இங்கதான் எங்கேயாவது இருப்பாவே. மாடியிலலாம் நல்லா போய் தேடி பாருமா. கண்ணாமூச்சி கூட விளையாண்டுட்டு இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அப்படி கண்ணாமூச்சி எல்லாம் விளையாண்டா நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. நீங்களும் சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது இப்படிதாம்மா, ஒரே விளையாட்டாதான் இருக்கும். அப்போ விளையாடக்கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கும் கோபம் வரதான் செய்யும். சரிம்மா, ரெடி ஆகுங்க. நான் பிள்ளைகளை போய் பாக்கேன். இதுவளால எனக்கு முட்டி வலி வந்ததுதான் மிச்சம். ஓயாம மாடி இறங்கி இறங்கி ஏற முடியுதா? கூட்டாலும் வரமாட்டாள்வே. பிள்ளைகளை சத்தம் போடாதம்மா. சரிம்மா. டேய், இது வரைக்கும் நம்ம ஐடியா யோசிக்கவே இல்லடா. எது, என் கல்யாண சாப்பாடா? அஸ்வின், நீங்க இருக்கியே சரியான ஆள்றா. இந்த கல்யாணம் நடக்கணும் தானே நீ பாக்குற? என்ன ஹெல்ப்? அந்த பொண்ணு கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? எப்படிடா நிறுத்துவ? டேய் அஸ்வின், கல்யாண ஏற்பாடு ஃபுல்லா எங்க வீட்டுல பண்றாங்கடா. நீ இருக்கியே, ஒரு ஐடியாவும் உருப்படியே யோசிக்கவே மாட்டா. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நீ பிளான் பண்றியோன்னு தோணுதுடா. என்ன அஸ்வின் பண்றது? மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடியே ஏதாவது யோசிடா. அங்க போயிட்டா எனக்கு கல்யாணம் நடந்துமோன்னு பயமா இருக்கு. நீ ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்க அஸ்வின். எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு.
தம்பி தம்பி சூர்யா டேய் அப்படி சொல்லாதடா அண்ணா ரொம்ப நல்லவர்ரா டேய் அவர் பெரிய ஆள்ரா தம்பி சூர்யா அண்ணா இங்கதானா இருக்கேன் தம்பி என்ன சொத்த நேரத்துல வேன் வந்துடும்பா கல்யாண மாப்பிள்ள நீ எடுத்துட்டு வந்த அந்த புது துணியை போட்டு ரெடி ஆயிரு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா அஸ்வினு நீ எது போட்டாலும் எனக்கு ஒண்ணுதான் தம்பி சூர்யா புது துணியில ஏதாவது டேமேஜ் இருந்துச்சு அப்புறம் கிழிஞ்சு இருந்துச்சுன்னு கடைக்கு எடுத்துட்டு வாட்டிடுறத சொல்லிட்டேன் எதுவா இருந்தாலும் அண்ணன்ட்ட சொல்லுப்பா அண்ணன் பாத்துக்கிட்டே அஸ்வினு அது போன தடவை எடுத்துட்டு போய் தானே ஆக்சிடென்ட் ஆச்சு அதனாலதான் என் தம்பிக்கிட்ட இப்பயே சொல்லி வைக்கிறேன் இங்க பாருப்பா சூர்யா இந்த தடவை அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போவாத எதுவா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அண்ணன் கிட்டதான் சொல்லணும் சரிங்க நான் சொல்றேன் சரிப்பா இப்பவே ட்ரெஸ் எடுத்து போட்டு நான் இங்க இருந்து பாக்கேன் அளவுலாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டேன்ப்பா நான் போனதுக்கு வரவுன்னா ஏதாவது பிரச்சனைனா நீ தனியா ஓட்டினாலும் ஓட்டிடுவா சூர்யா என்னப்பா நின்னுட்டே இருக்கா அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து போடு நேரம் ஆயிட்டு என்ன கொஞ்ச நேரம் தான் இருக்கு இப்போ வேன் வந்துரும் இங்க பாருப்பா அஸ்வின் அதெல்லாம் சரிப்பட்டு வராது நானே நின்னு என் தம்பிக்கு கரெக்டா இருக்கான்னு பாக்கணும் சூர்யா புது துணி எடுத்துட்டு வந்து போட்டு நான் பாக்கணும் சரிண்ணா என்ன குஷ்பு பிள்ளைகளோட வீட்டுல காணோம் எல்லா இடத்துலயும் தேடிட்டு